ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 43வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 42 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ சாஷா அப்படிங்கிற ஒரு ஆல்கெமிஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு எலிக்சர் செய்ய சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணி பிபி earn பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்போட ஸ்டார்டிங்கில் அந்த ரீஜனல் சேனலில் வந்துட்டு ஹெல்ப் கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்களே, அவங்க தான் இருந்துட்டு அந்த தண்டர் பேர் கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இதுங்க வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டே இருக்கு. இதுங்க வந்துட்டு நம்மளை விடவே விடாது போலயே. சரி, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளாரை வந்துட்டு ஃபயர் பண்ணலாம், நமக்கு வந்துட்டு ஹெல்ப் தேவை அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு யாராச்சும் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவா போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த லீடர் மாதிரி இருக்கிறவனும் டேவோட பார்ட்டி இருந்துட்டு இங்க நைட்டு முழுக்க ஹண்ட் பண்றதா தான் சொன்னாங்க. ஸோ நம்ம ரீஜனல் சேனல்லையும் ஹெல்ப் வந்துட்டு கேட்கலாம். ஸோ கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிளாரை சிக்னல் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழியில வந்துட்டு குதிச்சு அந்த தண்டர் பேக்ல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறப்ப ஹே பாம்பே உனக்கு வந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவோட பார்ட்டியில இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்றாங்க. நீ இப்பதான் அமிச்ச வாய்ஸ் மெயிலே அதுக்கப்புறம் ஃபிளார் இருந்துட்டு நாங்க பார்த்தோம், பட் நாங்க வந்துட்டு கொஞ்சம் தூரமா இருக்கோம், நாங்க வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாச்சும் ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த பாம்பே இருந்துட்டு வாட் 15 மினிட்ஸா, எங்களோட ஸ்கில்ஸை வச்சு அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது, 5 மினிட்ஸே ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப அப்படின்னா நம்ம வந்துட்டு நடுவுல சந்திக்கலாம், நாங்க ரேஷன் வந்துட்டு எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தா கரெக்டா அங்க வந்துரு, எக்ஸாக்டா நாங்க வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ்ல அங்க வந்துருவோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்க சீக்கிரமா வர பாக்குறோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த தண்டர் பேர் அந்த பாப்பே அப்படிங்கிறவன வந்துட்டு அட்டாக் பண்ணிருது. அவனும் அதை பிளாக் பண்றான். பட் அது வந்துட்டு தண்டர் பேர் இல்லையா, அதோட அட்டாக்ல வந்துட்டு தண்டர் இன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அந்த தண்டர் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துது. இதை மட்டுமே பிரேக் த்ரூ பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு அதையும் தாங்கிட்டு அப்படின்னு சொல்றப்ப அது அவனை மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப இன்னொரு இருந்துட்டு அவனோட பவரை வச்சு அதை வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்றான். அப்போ இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த பாம்பே வந்துட்டு அவனோட லேண்ட்ஸை வச்சு அங்க இருக்கிற தண்டர் பேரை வந்துட்டு அட்டாக் பண்ணிறான். பட் ஒரு ஆழமான அட்டாக் வந்துட்டு அவனால பண்ண முடியல, ரொம்ப ஷாலோவா இருக்கு. அதனால மறுபடியும் அந்த தண்டர் பேர் இவனை அடிச்சு அங்க இருந்து தூக்கி வீசிடுது. அப்ப அந்த அட்டாக் எல்லாத்தையுமே மறுபடியுமே அடிக்கிறதெல்லாம் தாங்கிக்கிட்டு பாம்பே இருந்துட்டு யூ இடியட்ஸ், நீங்க எல்லாருமே சான்ஸ் கிடைச்சப்பவே என்ன விட்டுட்டு இங்க இருந்து ஓடி இருக்கணும் அப்படிங்கிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண வரப்ப அந்த பேரை வந்துட்டு ஒரு அடி அடிச்சு போட்டுறான் மண்டையிலேயே. ஃபிளார் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துல சில பிளேயர்ஸ் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் பாக்குறப்ப அவங்க எல்லாருமே ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுறான். எதுக்காக அப்படின்னா இதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. ஃப்ராஸ்ட் யா தட்ஸ் இட், உண்மையாலுமே இது வந்துட்டு ஒரு நல்ல என்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்றேன். இது மாதிரி இதை பத்தி பேசுறப்போ நம்ம போயிட்டு அவங்கள காப்பாத்தலாம். அவங்க ஆபத்துல இருக்கிறப்ப அவங்கள போயிட்டு நம்ம காப்பாத்துற வீடியோ எடுத்து போட்டோம்னு வச்சுக்கவேன், நமக்கு நிறைய வியூஸ் வரும், அது மட்டும் இல்லாம நிறைய பிபி வரும் தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு. பட் நைட்ல ஹண்ட் பண்றப்போ ஒருத்தவங்க உண்மையுமே டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்களா, மேபி பிளேயர்ஸா வேட்டையாடுறதுக்காக அவங்க நம்மள உள்ள வர வைக்க பார்க்கலாம் இல்லையா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் அப்படி இருந்தா நம்ம போறதுக்கு இன்னும் ஒரு காரணம் தான் அடிஷனலா ஆட் ஆகுது தெரியுமா. ஏன்னா வந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு பொய்யா இருந்துச்சு அப்படின்னா பிளேயர்ஸ் ஹண்ட் பண்றவங்கள வந்துட்டு நீ ஹண்ட் பண்ணி அதை வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்னு சொல்ற. ஃப்ராஸ்ட் நீ வந்துட்டு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கான். இங்க வந்துட்டு என்னால வீடியோல என்னோட நிறைய பவரை வந்துட்டு காமிக்க முடியாது, பட் ஆல்சோ என்னை வந்துட்டு நான் ரொம்ப வீக்காவும் காமிக்க முடியாது. சோ நான் வந்துட்டு எந்த அளவுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு அவ்வளவு பெரிய கரடைங்களை வெறும் குட்டி டேகரை வச்சு சண்டை போட போறியா, இட்ஸ் லுக் ஃபன், நீ வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றப்ப ஹீரோ எஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மோஸ்ட் பிளேயர்ஸ் டேகர்ஸை வச்சு அன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க எடுக்கிற அந்த ரிஸ்க்கு ஏத்த இனஃபான ரிவார்டு வந்துட்டு இருக்காது. தென் தட் மீன்ஸ் நான் வெறும் டேகரை மட்டுமே வச்சு இந்த தண்டர் பீரை வந்து டிஃபீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு சாதாரண ஆளுன்ட்டு மத்தவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த தண்டர் பேர் அட்டாக் பண்ண வருதா, நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அதோட நெஞ்சில இருந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணிடான். அதுக்கப்புறம் அவனோட உடம்பு முழுக்க இருந்துட்டு அதை வச்சு அறுத்து அந்த தண்டர் பேரை வந்துட்டு டிஃபீட் பண்றான். ஃப்ராஸ்ட் ஓஹோ கான்ட்ராக்டர் மத்த பேர்ஸ் இருந்துட்டு நீ பண்ணதை பார்த்து கோவப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ தென் அதுங்களை வந்துட்டு நான் போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த மத்த பிளேயர்ஸ் எல்லாமே யாரு இவர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ அதுங்களுக்கு என்னோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப காமிச்சிட்டதுனால என்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்ட்டு சண்டை போட போனா அது நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோ இருந்துட்டு அந்த வெறும் டேகரா வச்சு அந்த தண்டர் பேரோட கையவே இருந்துட்டு தடுத்து நிறுத்திறான். ஈவனா அவனோட எலும்புல வந்துட்டு வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை தடுக்கிறானா இல்ல அது வரலையா வர எலக்ட்ரிசிட்டியை கிரவுண்டுக்குள்ள அனுப்பி அதை வந்து டைல்யூட் பண்றானா அப்படின்னு தெரியல. பட் சம்பவம் அதை வந்துட்டு ஈஸியாவே தடுத்துட்டான். என்னோட ஃப்ரெண்ட்ல இருக்க ஒருத்தன் ரொம்பவே மசில் ஹெட் மாதிரி, அவன் இருந்துட்டு இதை பத்திலாம் என்னைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரோட கையில இருக்கிற விரல்களை வந்துட்டு அறுத்து போட்டுறான். சோ அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டர் பேரோட தலையை வந்துட்டு அந்த டேகரை வச்சு அறுத்து போட்டுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வாயை பொளந்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் அங்க பாரு 2 மட்டும் இங்க இருந்து ஓடி போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ அதுங்க போயிட்டு போகட்டும், நம்ம இவ்வளவு பண்ணதே போதும் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப இந்த பாம்பே நாங்க ஹெல்ப்புக்காக ரெக்வஸ்ட் பண்ணா எங்களுக்கு தெரியும், பட் உண்மையாலுமே ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆர் யூ பெராப்ஸ் நீங்க தான் பிளேயர்ஸ் யோ ஜுனோவா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா நானே தான் அப்படிங்கிறப்ப அந்த பாம்பே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹானரா இருக்கு, உங்களோட ஆர்டிகல்ஸ் நான் படிச்சிருக்கேன், நான் உங்களை ரொம்பவே அட்மையர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு நானும் தான், இது ரொம்ப லேட் தான், பட் கேவ் ஆஃப் ட்ரையல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரீச் பண்றதுக்கு கங்க்ராச்சுலேஷன். தட்ஸ் ரைட், நீ எங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படிங்கறனால ரிவார்டு கொடுக்காம உங்களை அமுச்சு விட முடியுமா, அதனால நாங்க சில பிபி கேதர் பண்ணி வச்சிருக்கோம், அதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அனானிமஸா உங்களுக்கு 100 பிபி கிடைச்சிருக்கு அப்படின்னு வருது. அந்த பாம்பை இந்த செகண்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் இந்த பிபியை ஏர்ன் பண்றது தான். உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும்னு தான் ஆசை, பட் எங்கள்கிட்ட இல்ல, அதனால நீங்க சில விஷயங்களை கம்யூனிட்டி போர்ட்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதுல ரெக்கமெண்டட் ஒரு பட்டன் இருக்குல்ல, அது கண்டிப்பா நாங்க எல்லாருமே அழுத்திடுவோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இதை நான் ரிவார்டுக்காக பண்ணவே இல்லை, பட் எனிவே தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிபி கிஃப்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஆமா அவங்க உண்மையிலே pretty நைஸ் பீப்புள் அப்படிங்கிறப்ப ஹீரோ சரி உன்னோட ஃபிலிமிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நானுமே அதை பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப அதுலேயே எடிட் ஃபங்க்ஷன் இருக்கு, குயிக்கா அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ராஸ்ட் நீ பிபி ரிசீவ் பண்றல அந்த பார்ட்டை கட் பண்ணிரு, அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல இந்த ஆங்கிள் இப்படி வை, அதுக்கப்புறம் இந்த சீன்ல ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டை போடு அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆல் ரைட் யாராச்சும் உன்னை பார்த்தா கண்டிப்பா ஒரு டேரக்டரே இல்லைன்னா வேற ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் சரி நான் உனக்காக டைட்டில் சூஸ் பண்ணி கொடுக்கட்டுமா, உன்னோட ட்ரைட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வாட் அபவுட் பிளாக் நைட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப சரி சரி வெயிட் பண்ணு ஏன்டா பெட்டரா வேற ஒன்று இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வேணாம் இது இந்த டைட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டெஸ்ட் வீடியோ மட்டும் டைட்டில் வைக்கிறான். இதுவா எதுக்காக இப்படி வைக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ உன்கிட்ட இருக்கிறப்ப ஒரு குயின் கூட இருக்கிற மாதிரி இல்ல ஒரு சின்ன பொண்ணு கூட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தண்டர் பேட்ஸ் கூட நம்ம ஹீரோ போயிட்டு சண்டை போடுறான், அதை புடிச்சு தரையில ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் அவளோட ஐஸ அதோட உடம்புல வர வச்சு குத்தி கொன்னுறா. ஹீரோ குட் ஜாப் அப்படிங்கிறப்ப நான் எப்பவுமே குட் ஜாப் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ நம்ம செட் பண்ண 3 கோல்ல நம்ம 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு, நம்மளோட டீம் ஒர்க்ல ஒர்க் பண்றது அப்புறம் லெவல் 50 அடையிறது அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இப்பதான் ஞாபகம் வருது நம்ம அப்லோட் பண்ணோட டெஸ்ட் வீடியோ அதுக்கான ரியாக்ஷன் எப்போ போயிட்டு செக் பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் இப்பயே செக் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் செக் பண்ணிடலாம் ஏன்னா அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு அப்படிங்கிறா. ஸோ கிடைக்கிற கேப்லாம் ஹீரோ அவளுக்கு அந்த கிறிஸ்டலை கொடுக்கணும்னு நினைக்கிறான் போல. ஹீரோ ஆப்வியஸ்லி இது மோஸ்ட் சர்ச்டு கீவேர்ட்ஸ் ரேங்கிங்ல இருக்காது, பட் நமக்கு கொஞ்சம் வியூஸ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு ஆக்வர்டான மூமெண்ட் தான் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் எனக்கே தெரியல அதர் வீடியோஸ்க்குலாம் வெறும் ஃபியூ 100 வியூஸ் தான் வந்துருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ அது மட்டும் கிடையாது இந்த வீடியோ மூலியமா நான் ஏர்ன் பண்ண டோட்டல் பிபி ஆல்மோஸ்ட் 3000 அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் கண்டிப்பா அது ஸ்மால் அமௌண்ட்டே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ அது மட்டும் இல்ல இந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப கமெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இவனை பாராட்டி இருக்கானுங்க. பிளாக் நைட் சியோ ஜுனு அவர் பேருக்கு ஏத்த மாதிரியே தான் இருக்காரு, மூவ்மெண்ட்லாம் சூப்பரா இருக்கு, ஸ்டூபிட்லி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப கேவ் ஆஃப் ட்ரையல்ஸ்ல ரேங்க் வந்தது வெறும் லக் இல்ல போல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஹீரோட லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்றானுங்க. தண்டர் பேர்ஸே காப்ளின்ஸ் மாதிரி வெட்டி போறனால ஹீரோட லெவல் ஒரு லெவல் 80 ஆச்சும் இருக்கும், பட் டெபியூ பண்ணியே கொஞ்ச நாள் தானே ஆச்சு, எப்படி அவ்வளவு ஹை லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில பேர் இந்த விஷயத்த என்னால கூட தான் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப எங்க ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தன் அதை சொன்ன இருந்துட்டு எதுக்காக நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், கடைசியா 2 கரடி ஓடி போச்சு அதையே ஒழுங்கா துரத்தி பிடிக்க முடியல, அவனுக்கு சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்படிங்கிறப்ப டியூட் அவங்க வேணும்னே தான் துரத்திட்டு போல பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறப்ப இல்ல அதை அவனுங்க பிடிக்க முடியாம தான் விட்டானுங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் ஆமா இது எல்லாத்துக்குமே காரணம் அவனோட ஐட்டம் தான், அவன் ரொம்ப பணக்காரன் போல, அவனோட ஆர்மர் நோயாவோட ஸ்மித்தில இருந்து கிடைச்சிருக்கு, சோ இது ஆபியஸ் தானே, அந்த ஆர்மர்ல இருந்தா யாரு வேணாலும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிபிக்கலா யூடியூபோட எல்லாரோட கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ராஸ்ட் இட் சீம்ஸ் எர்த்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கிறப்பலாம் ஆர்கியூ பண்ணுவாங்க போல அப்படிங்கிறப்ப ஹீரோ ஃப்ராஸ்ட் இட்ஸ் லுக் லைக் நம்ம அந்த கோபால்ட ஹண்ட் பண்றப்போ ப்ராப்பரா என்னை பத்தி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்பதான் அவனுங்க இதுக்கப்புறம் என்ன பார்த்து சந்தேகமே பட மாட்டானுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிரின்சஸ் அந்த ஈனோ பாக்குறானுங்க. அவன் உண்மையுமே இவர் இன்கிரெடிபிள், எதுக்காக ஸ்பெக்டர் இவரோட டேலண்ட பார்த்து மெசஞ்சரா சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் ஆமா என்னாலுமே இவர் இனிமேல் மிஸ்டர் ஸ்னேக் அப்படின்னு கூப்பிட முடியாது போல, பட் உண்மையுமே இந்த மிஸ்டர் ஸ்னேக் இல்ல ஐ மீன் மிஸ்டர் சியோ ஜுனோ ஸ்பெக்டரால ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப எதுக்காக நீங்க இப்படி திடீர்னு கேக்குறீங்க அப்படின்னு ஈனோ கேட்க இல்ல நான் மிஸ்டர் ஸ்பெக்டரோட எவ்ரி சிங்கிள் மெட்டீரியல் நான் பார்த்திருக்கேன்,
அது மட்டும் இல்லாம இந்த சியோ ஜுனோ இருந்துட்டு டேகரை யூஸ் பண்ற அந்த வே இருந்துட்டு அப்படியே ஸ்பெக்டர் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படிங்கிறப்ப ஈனோ வந்துட்டு கமான் ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை தான் வந்துட்டு கத்துட்டு இருந்திருக்கணும். எதுக்காக டேகரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க போறாங்க. அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் அதுவும் கரெக்ட் தான். எனிவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிபி எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. இதுக்கப்புறம் அதை பத்தி அவர் கவலையே பட தேவையில்ல போல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹீரோவோட வீடியோ இருந்துட்டு மோஸ்ட் சர்ச்டு கீவேர்ட்ஸ்ல ரேங்க் 4ல வந்துட்டு இருக்கு அந்த உலகத்திலேயே. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்ட் அசோசியேஷன்ல இருக்கிற அந்த நசாட் ஹாலோ அப்படிங்கிற வந்துட்டு காமிக்கிறாங்க. அவருக்கிற ஒருத்தன் சார் நசாட் ஹாலோ நம்ம சியோ ஜின்வோ எந்த இடத்துல தங்கி இருக்கான், அவனோட ரூம் அதுல என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம், அவனை வந்துட்டு நம்ம கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறப்ப இல்ல அது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட் கிடையாது, அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு நம்மள பார்ப்பாங்க, அவனை வந்துட்டு நீங்க சும்மா பாத்துக்கோங்க, அவன் கண்டிப்பா வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிறப்ப இங்க இருக்க வந்துட்டு அண்டர்ஸ்டூட் சார். ஆல்சோ அவனோட வீடியோ வந்துட்டு நான் பார்த்தேன், அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஒரு லெவல் 90 இருக்கிற ஃபீல்ட் அமைச்சு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் எதுக்கும் நானும் அவன் கூட போறேன் அப்படிங்கிறப்ப அந்த நசாட் ஆல இருந்துட்டு இன்னும் ஒரு 2 பேரை உன் கூட கூட்டிட்டு போ. 3 டைம் அவன் ஒரு பெரிய கிரைசிஸ் இருந்துட்டு ஆல்ரெடி அவன் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கான். அண்ட் அதுல ஒருத்தவங்க உன்னோட சுப்பீரியர் கால் சிக்னர். தேர்ஃபோர் உன்னோட சுப்பீரியருக்காக ப்ராப்பரா ரிவெஞ்ச் வந்துட்டு எடுக்க பாரு. இஃப் பை எனி சான்ஸ் இந்த டைமே அவன் வந்துட்டு சர்வைவ் ஆயிட்டான் அப்படின்னா நானே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு என் கையால அவனை சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.